எக்ஸ்ட்ராடினரி அட்டர்னியோட 11th எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல கேம்லிங்லாம் நடக்கிற ஒரு இடத்த காட்டுறாங்க. இந்த சூரத ஆட்டம்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த இடத்த காட்டுறாங்க. இங்க நிறைய பேர் உட்காந்து விளையாண்டு இருக்காங்க. ஒரு டேபிள்ல 3 பேர் உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க. அவங்கள முக்கியமா காட்டுறாங்க. அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, இந்த லாட்ரி டிக்கெட்லாம் இருக்குல்ல, நம்பர்லாம் கரெக்டா இருக்கான்ட்டுலாம் பாப்பாங்களா, அந்த மாதிரி ஏதோ ஒரு டிவியில பார்த்து நம்பர்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துட்டு இருக்காங்க. கடைசி நம்பரும் சொல்லிடுறாங்க. நடுவுல இருக்கிறவங்க மட்டும் அப்படியே டிவியே பாத்துட்டு இருக்கான். அப்புறம் என்னன்னு பார்த்தா பக்கத்துல இருக்க 2 பேர் கத்துறாங்க. என்னன்னா அவங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணிட்டாங்க. அந்த சந்தோஷத்துல குதிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அங்கே கட் பண்ணா ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் ஆபீஸ்ல தான் இருக்காங்க. ஆனா ஆபீஸ் பில்டிங்ல இருக்காங்க. அவங்களோட அந்த கேபினுக்கு போகல. எதுக்கு அங்க உட்கார்ந்து இருக்காங்கன்னு பார்த்தா ஹீரோக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ கரெக்டா வராங்க. ஆனா ஹீரோயினை பார்க்கல அவரு. அப்ப ஹீரோயின் நேத்து நைட்டு நடந்த அந்த கிஸ் எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா ஹீரோவும் பார்க்கவும், எதுக்கு இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும். உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதனாலதான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன கூப்பிட்டுருக்கலாமே, நான் வந்திருப்பேனே, உங்களுக்கு நான் நடந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். நான் அவனை பார்க்க வந்தேன், பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஓ அப்படியா அப்படின்ட்டு ஹீரோ கேட்கறாங்க. ஆமா, நான் என்னோட கேபின்ல இருந்து உன்னோட டேபிள் என்னால பார்க்க முடியும், ஆனா அங்க உன்னை காணோம், அதனாலதான் நான் வந்து பார்த்தேன். 12 நிமிஷம் ஆயிடுச்சு உன்னை காணோம் அப்படின்னு சொல்லவும், ஆமா கொஞ்சம் வர லேட் ஆயிடுச்சுன்னு ஹீரோவும் சொல்றாங்க. அப்ப ஹீரோயின் கரெக்டா ஒரு போன் வருது. சீனியர் கிட்ட இருந்துன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றாங்கன்னா, கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு வாங்க, நம்ம கிளைண்ட் கூட ஒரு மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோயின் கிளம்பணும்னு சொல்லுவோம். ஹீரோ சரி ஓகே பாய்ன்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி லிப்ட்ல வரும்போது லிப்ட்ல வந்து சிஇஓ நின்னுட்டு இருக்காங்க. சிஇஓ வந்து ஹீரோயின் கிட்ட எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும். எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சிஇஓ ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயின் இருந்துட்டு ஆமா பிரச்சனை இருக்கு, ஆனா அது பர்சனல் அப்படின்னு சொல்லவும், சிஇஓ இருந்துட்டு பர்சனல் அப்படி என்ன பிரச்சனை, என்னோட கம்பெனி 100 வேலை பாக்குறவங்க எல்லாத்தோட பிரச்சனையும் என்னோட பிரச்சனை மாதிரி தான், அதனால நீ என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம், நான் அதுக்கான சொல்யூஷன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லவும், ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, கிஸ் பண்ணும்போது பல்லு குத்துதுன்னு சொல்லிட்டு வாயை கொஞ்சம் நல்லா திறந்து கிஸ் பண்றேன், ஆனா அப்போ மூச்சு விட முடியல, ஒருவேளை கிஸ் பண்றதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா, ஒரே டைம் கிஸ் பண்ணவும் முடியணும், ஒரே டைம் மூச்சு விடவும் முடியணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவோம். சிஇஓ வந்துட்டு இதுதான் பிரச்சனையாங்கிற மாதிரி திருன்னு முழிக்கிறாங்க. இப்ப அவங்க லிப்ட்ல இருந்து வெளில வரும்போது கூடவே ஒருத்தவங்க யாரோ லவ்வர்னு நினைக்கிறேன் முதுகுல தூக்கிட்டு ஒரு ஆள் வந்துட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. ஆனா சிஇஓவை தான் நம்மள முக்கியமா காட்டுறாங்க. அவங்க அங்கேயே நின்றுட்டு ஆஹா இந்த பொண்ணு பயங்கரமான ஆளா இருப்பா போல இருக்குங்கிற மாதிரியே பாத்துட்டு இருக்காங்க. இப்ப அங்கிருந்து அந்த முதுகுல ஒரு பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்கல்ல, அவர் அப்படியே தூக்கிட்டே போறாரு, இறக்கி விடாம. அங்கிருந்து ஒரு ரூம்குள்ள போறாரு. எங்கன்னா சீனியர் லாயர் இருக்காரு இல்லையா, அந்த ரூம்குள்ள தான். ஆக்சுவலா இவங்க தான் கிளைண்ட் போல. அதே இடத்துக்கு ஹீரோயினும் வந்துடுறாங்க. வந்து இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறாங்க அவங்க கூட. சீனியர் லாயர் இருந்துட்டு நான் ஏதாவது வீல் சேர் அரேஞ்ச் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கும். இல்ல என் ஒய்ஃபு கால் நல்லா தான் இருக்கு, வர வழியில ஹீல்ஸ் உடஞ்சு போச்சு, அதனாலதான் நான் தூக்கிட்டு வரேன், கீழே தர ரொம்ப சில்லுன்னு இருக்கிறதுனால அவங்களுக்கு சளி பிடிச்சிரும்னு சொல்லிட்டு தான் நான் தூக்கிட்டு வரேன் அப்படி எல்லாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. சீனியர் என்ன சொல்றாங்கன்னா, உங்களை பாக்குறதுக்கு ஒரு வகையான வாத்து மாதிரியே இருக்கு, அவங்க இப்படிதான் ஒருத்தர் ரொம்ப அன்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான டக்கு வார்த்தை சொல்றாங்க ஒரு எக்ஸாம்பிளா. அதுக்கு அந்த கிளைண்ட் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் பெருசா காசு சம்பாதிக்க மாட்டேன், கொஞ்சம் தான் காசு வரும், அட்லீஸ்ட் நான் என் ஒய்ஃபு கிட்ட அன்பா அக்கறையாவது இருக்கலான்ட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, அந்த டக்கை பத்தின, அதாவது அந்த வாத்தை பத்தின உண்மை சொல்றாங்க. என்னன்னா, அந்த வாத்துங்க குழந்தை பெத்துக்கு போற டைம்ல மட்டும்தான் ஒருத்தர் அக்கறையா இருக்கும், குழந்தை பெத்துக்கிட்டக்கு அப்புறம் அந்த ஃபீமேல் வாத்து மட்டும்தான் தனியா குழந்தைங்கள பாத்துக்கும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. இப்ப சீனியர் லாயர் சரி நம்ம பேசாம கேஸுக்குள்ள போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. அந்த கிளைண்ட் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் 2 பேர் கூட சேர்ந்து ஒன்னா காசு போட்டு லாட்டரி டிக்கெட் வாங்கணும் 3 பேரும். அந்த லாட்டரி டிக்கெட்ல யாராவது ஒருத்தர் வின் பண்ணாலும் 3 பிரிச்சு சரி பாதி அமௌண்ட் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணோம். ஆனா நாங்க பேசிக்கிட்ட மாதிரி எங்க 3 பேத்துக்குள்ள ஒருத்தன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணிட்டான். வின் பண்ணக்கப்புறம் நான் அவன் வீட்டுக்கு போய் என்னோட ஷேரை கேட்டதுக்கு அவன் அந்த மாதிரி நான் ப்ராமிஸே பண்ணல, உனக்கு 10 பைசா கூட கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான்னு சொல்லுவோம். சீனியர் லாயர் இருந்துட்டு, நீங்க அந்த மாதிரி ப்ராமிஸ் பண்ணீங்களே, அது ஏதாவது ஒரு எழுத்து மூலியமாவோ அதாவது டாக்குமெண்டோ இல்ல வீடியோவோ அந்த மாதிரி ஏதாவது பதிவு பண்ணி வச்சிருக்கீங்களா, ரெக்கார்டு வச்சிருக்கீங்களான்னு கேட்கவும், கிளைண்ட் இருந்துட்டு அந்த மாதிரி எதுவும் இல்லையேன்னு சொல்றாங்க. இப்போ சீனியர் லாயர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த மாதிரி ரெக்கார்டோ இல்ல ஆதாரம் எதுவும் இல்லைன்னா நம்ம பக்கம் ப்ரூவ் பண்றது ரொம்ப கஷ்டமா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனீங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கலாமான்னு கேக்குறாங்க. கிளைண்டோட வைஃப் என்ன சொல்றாங்கன்னா, இவர் வந்து கேம்பிளிங் போவாங்க, சூதாடுற இடத்துக்கு போவாங்க, அந்த இடத்துலதான் இவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்கன்னு கேட்கும். சீனியர் லாயர் வந்துட்டு, இல்லீகலான சூதாட்டம் நடக்கிற இடமா அப்படின்னு கேக்குறதுக்கு ஆமான்னு சொல்றாங்க. அப்போ இல்லீகலா நடக்கிற அந்த சூதாட்டத்து மூலியமா வந்த காசுலதான் நீங்க அந்த டிக்கெட்ஸ் வாங்கிருக்கீங்களான்னு கேட்கும். அதுக்கும் ஆமான்னு சொல்றாங்க. அதுல ஏதாவது பிரச்சனையானு கேக்குறாங்க. அதுக்கு சீனியர் லாயர் இருந்துட்டு, ஆமா ஏன்னா அதுவே இல்லீகல் கேம்பிளிங்னு சொல்லிட்டீங்க இல்லையா, இல்லீகல்னா நீங்க பண்ண ப்ராமிஸே அங்க செல்லாது அப்படின்னு சொல்லவும், என்ன விதமான சட்டம் இதுன்னு சொல்லிட்டு கிளைண்ட் கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாங்க. இப்ப அந்த கிளைண்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ காசு வந்துட்டு ரொம்ப அதிகம், அந்த லாட்டரி அமௌண்ட் வந்துட்டு 6.2 பில்லியன் வருது, அதுல டாக்ஸ் எல்லாம் கட்டிட்டு 3 பிரிச்சா கூட எனக்கு எப்படியும் 1.4 பில்லியன் வரும், நம்ம ஒரு காசு படி ஒரு 8.5 கோடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, கேஸ்ல எப்படியாவது எனக்கு ஜெயிச்சு கொடுங்க, உங்களுக்கு நாங்க நிறைய காசு கொடுக்கறோம் ஜெயிச்சதுக்கு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்துட்டு கமிஷன் காசுக்காக நாங்க பேசல, எப்படியும் இதுல நாங்க ஜெயிக்க முடியாது, ஏன்னா இது வந்துட்டு இல்லீகல் அப்படின்னு சொல்லவும், அதுக்கு அந்த கிளைண்ட் என்ன சொல்றாங்கன்னா, சரி அப்ப நம்ம பொய் சொல்லலாம், இது வந்து நேர்மையா வாங்கி டிக்கெட் வாங்கி ஜெயிச்சதுதான் அப்படின்னு சொல்லலாம்னதும், ஹீரோயின் பொய் சொல்லலாம்னு சொல்றீங்களா, அதுவும்
கோர்ட்ல அதெல்லாம் சட்டப்படி குற்றம், அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த கிளையண்டோட வைஃப் இருந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் இந்த கேம்லிங்ல இந்த சூதாட்டத்துல எல்லாம் அடிக்ட் எல்லாம் இல்ல, அவருக்கு வேற வழி இல்ல, என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க ஒரு இன்டர்நெட் கஃபே ஆரம்பிச்சோம், அது மூலியமா காசெல்லாம் போயிடுச்சு, நாங்க எங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இவர் வந்துட்டு சூதாடியா இருக்கலாம், ஆனா இவர் எனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்ட், என் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல அப்பா, நீங்களே பாத்துருப்பீங்க வரும்போது இவரை தூக்கிட்டு வந்திருப்பாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமா அதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி சீனியர் லாயர் ஆரம்பிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நமக்குள்ள ஒரு உறவு முறை இருக்குன்னு சொல்லிட்டு சீனியர் லாயர் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, என்னோட 3வது அத்தையோட ஃப்ரெண்டோட பையன் அப்படின்னு சொல்றாங்க. சீனியர் லாயர் ஆமா நானும் கேள்விப்பட்டேன், நீங்க என் அம்மாவோட ஃப்ரெண்டோட மருமகள்னு சொல்லிட்டு நானும் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லவும், எங்களுக்கு இந்த காசு கண்டிப்பா தேவை, நாங்க 15 வருஷம் ஆயிடுச்சு எங்க கல்யாணம் ஆகி, எங்க குழந்தைங்க ஏற்கனவே 13, 11 வயசாயிடுச்சு அவங்களுக்கு, இப்ப ஊர்ல எங்க கிட்ட ஒரு சொந்த வீடு கூட இல்ல, அதனால நாங்க வாடகை வீட்டுல அங்கேயும் இங்கேயும் மாறி மாறி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், ஒரு டைம் என் வாழ்க்கையில அதிர்ஷ்டம் அடிக்காத, நாங்க நல்லா வாழ மாட்டோமான்னு சொல்லிட்டு எனக்கும் இருக்கு, ப்ளீஸ் நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்னு அவங்க அழுதுட்டே கெஞ்சுறாங்க. சீனியர் லாயர் ஹீரோயினை திரும்பி பார்க்க இப்ப அந்த இடத்துல அந்த சீன் கட் ஆகுது. ஹீரோயினும் ஹீரோயின் ஃப்ரெண்டும் எப்பவும் போற அந்த ரெஸ்டாரண்ட்ல தான் காட்டுறாங்க. ரெஸ்டாரண்ட்ல வந்து அந்த தாடியை கிண்டலர்ஸ் தான் பேசிட்டு இருக்காங்க. லாயர் பொண்ணு வந்துட்டு அவர் கூட வந்திருப்பாருல டின்னர் சாப்பிடறதுக்கு, வந்துட்டு பாதியில எழுந்திரிச்சு ஓடி இருப்பார்ல, அதெல்லாம் சொல்லும் போது ஓடிட்டாங்களா அப்படின்னு ஹீரோயின் கேக்குறாங்க. ஏன் உங்ககிட்ட சொல்லலையா அந்த ஏஞ்சல் அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்லவும், இல்ல இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும், நிஜமாலுமே அந்த பொண்ணு ஒரு ஏஞ்சல் தான் அப்படிலாம் சொல்றாங்க. சரி அப்படி என்னதான் கடி ஜோக்கு சொன்ன அந்த பொண்ணு எழுந்துச்சு ஓடுற அளவுக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் அந்த தாடி கிட்ட கேட்கும், அவர் சொன்ன ஜோக் எல்லாம் சொல்றாங்க. சொன்ன உடனே ஃப்ரெண்டு பெருசா சிரிக்கலாம், நான் ஹீரோயின் இதெல்லாம் கேட்டு இதெல்லாம் ரிலேட்டபிள் ஜோக்ஸ் மாதிரியே இருக்குப்பா, அது கூட சம்பந்தப்பட்ட ஜோக்ஸ் மாதிரியே இருக்குப்பான்னு சிரிக்கிறாங்க. அதான் ஃப்ரெண்டு ஓ லாயர்ஸ் ஜோக்கா, அதனாலதான் அவன் சொல்றதெல்லாம் உங்க லாயர்ஸ் டேர்ம்ல ஏதாவது கூட சம்பந்தப்பட்டு நீ சிரிக்கிற, அப்ப அந்த பொண்ணும் அதனாலதான் ஏதாவது கோவப்பட்டு எழுந்திரிச்சு போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தாடி கிட்ட எங்க நீ ஒரு ஜோக்கு சொல்லு அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் சிரிக்கிறாங்க. ஃப்ரெண்டும் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு சில ஜோக் எல்லாம் சொல்றாங்க. அது ஏ ஜோக்கா இல்ல கடி ஜோக்கான்னு நமக்கு ஒன்னும் புரியல. இப்ப அங்கே கட் பண்ணா நம்ம லாயர் பொண்ணை தான் காட்டுறாங்க. அவங்க ஆபீஸ்ல தான் இன்னும் இருக்காங்க, இருட்டிடுச்சு. அவங்க ஏதோ ஒரு கேஸை பத்தி பாத்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு போன் வருது. யாருன்னா லாஸ்ட் டைம் அவங்க வந்துட்டு கிளப்ல ஒரு ஆளை பாத்துருப்பாங்களா, வந்து அவன் பேசியிருப்பான்ல, அந்த ஆளு கிட்ட இருந்தா போன் வருது. இவங்களும் வாய்ஸ் எல்லாம் நல்லா ஸ்வீட் பண்ணிட்டு ஹலோ அப்படின்னு பேசுறாங்க. அவர் வந்துட்டு கொஞ்சம் உங்க ஆபீஸ்ல இருந்து வெளியில வரீங்களா, நான் இங்கதான் முன்னாடி நின்னுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க வந்து டக்கு டக்குன்னு மேக்கப் எல்லாம் போட்டு என்னன்னு கேட்கறதுக்காக போறாங்க. இப்போ அவர்கிட்ட நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, உங்க கைக்கு பின்னால் என்ன மறைச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும். என்னோட ஒவ்வொரு கையிலும் ஒவ்வொன்னு இருக்கு, உங்களுக்கு எந்த கையில இருக்கிறது வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு லாயர் பொண்ணு இருந்துட்டு லெஃப்ட் சைடுன்னு சொன்னோன்னே லெஃப்ட் சைட்ல இருந்து ஒரு பாட்டில் எடுத்து நீட்டுறாங்க. அது என்னன்னா, நீங்க சளி பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதனால ஒரு சில ஆயுர்வேத பொருள் எல்லாம் போட்டு காய்ச்சின தண்ணி தான் இது குடிச்சீங்கன்னா சளி வராதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லும் போது, அப்படியே இது டேஸ்டா இருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு, டேஸ்டாலாம் இருக்காது, கொஞ்சம் ஒரு மாதிரி கசப்பா தான் இருக்கும், ஏன்னா இது மருந்து மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. ரைட் சைடு கையில என்ன இருக்குன்னு லாயர் பொண்ணு கேட்கும். ரைட் சைடு கையில ஒரு பிடிச்சிருந்த பொக்கையை வந்துட்டு லாயர் பொண்ணு கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இதோட அர்த்தம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவோம். என்ன அர்த்தம் அப்படின்னு கேக்குறாங்க. இருக்கிற இடத்துல கண்டிப்பா சந்தோஷம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அங்கே கட் பண்ணா ஹீரோயின் வந்து கிளைண்ட் கூட அந்த இல்லீகலா கேம்பிளிங்லாம் நடக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு தான் போயிருக்காங்க. அங்கே போய் அங்க இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு இன்னொரு ஆளை கூப்பிட்டு விடுறாங்க. அந்த ஆளு கிட்ட லாயரும் உட்காந்து பேசுறாங்க, நம்ம ஹீரோயின் உட்காந்து பேசுறாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, நான் ஸ்ட்ரெயிட்டா மேட்டருக்கு வரேன். என்னன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து இங்க லாட்டரி டிக்கெட் உங்ககிட்ட இருந்து வாங்கியிருப்பேன். அப்போ நாங்க எங்களுக்குள்ள ஒரு சத்தியம் பண்ணிட்டோம், அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கவும், அவன் ஆமா தெரியும் அப்படின்னு சொல்றான். என்ன சத்தியம் பண்ணிட்டோம்னு கொஞ்சம் சொல்றீங்களா அப்படின்னு கேட்கும். அவன் என்ன சொல்றான்னா, உங்களுக்குள்ள யாரு ஜெயிச்சாலும் அதை வந்துட்டு கரெக்டா பிரிச்சுக்கலாம் ஒவ்வொருத்தரும் அப்படிங்கிற மாதிரி நீங்க சத்தியம் பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லவும், ஹீரோயின் இருந்துட்டு எத்தனை பேரு எத்தனையா பிரிச்சுக்கிறத சத்தியம் பண்ணிருப்பாங்கன்னு கேட்கும். 3 பேரு 3ஆ பங்கு பிரிச்சுக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நீங்க சொன்னது அப்படியே வந்து கோர்ட்ல சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கும். அவர் வந்துட்டு கோர்ட்லயா, நான் இந்த மாதிரிலாம் இதுக்கு முன்னாடி சொன்னதில்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து பயந்து எழுந்திரிச்சு ஓடும் போது கரெக்டா அவன் கையை பிடிச்சி அந்த கிளைண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த உதவி மட்டும் பண்ணு, எனக்கு நிறைய காசு வரும், அதுல வந்துட்டு உனக்கும் நான் கொஞ்சம் காசு தரேன், நீ இந்த வேலையை விட்டுட்டு நீ நல்ல வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோயின் இடையில வந்துட்டு அந்த மாதிரி பண்றதெல்லாம் குற்றம், ஒருத்தவங்க சாட்சி சொல்றதுக்கு வராங்கன்னா அவங்க வந்துட்டு போகிறதுக்கு செலவு, சாப்பிட்ற செலவு, தங்குற செலவு மட்டும் தான் நம்ம பார்க்கணும், அதை தாண்டி நம்ம பண்றது வந்து சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லுவோம். அவன் கோவப்படுறான். யாருன்னா கிளைண்ட் கோவப்பட்டு, ஐயோ நம்ம 2 பேரும் இங்க இவன் சமாதானப்படுத்த தான் வந்திருக்கோம், இங்க வந்துட்டு இந்த மாதிரிலாம் நீங்க பேசிட்டு இருக்கீங்களா, அப்புறம் எப்படி அவன் வந்து உண்மையை சொல்லுவான், நான் இவன் பொய் சொல்றதுக்காக காசு கொடுக்குறேன்னு சொல்றேன், உண்மையை அங்க வந்து சொல்றதுக்கு தான் காசு கொடுக்குறேன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க கிட்ட பேச போகும்போது அவன் எனக்கு வேலை இருக்குன்னு எழுந்திரிச்சு போக பார்ப்பான். மறுபடியும் அவன் கையை பிடிச்சி, பாருப்பா அவனுக்கு ஒரு நல்ல அமௌண்ட் நான் கொடுக்குறேன், நீ இந்த வேலையை கூட விட்டுட்டு நீ நல்லா செட்டில் ஆயிடலாம், சட்ட திட்டத்துக்கு உட்பட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்த்து அவன் சொல்றான். இப்ப அங்கே கட் பண்ணா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ அவரோட ஆபீஸ்ல உட்காந்து இருக்கும்போது அவர் சேர்ல உட்காந்து இருக்காங்க. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நமக்கு அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டிருப்பார்ல, எனக்கு பதிலா நீ இப்போ ஒரு லாயர் கூட வருவாங்கன்ட்டு, அவர் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட அப்படியே செய்கை கட்டுறாரு, அந்த பக்கம் பாருங்கிற மாதிரி. ஹீரோ அந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஹீரோயினோட கேபின் அங்கேதான் இருக்கும். அங்க இருக்கிற ஸ்கிரீனை வேலைக்கு பிடிச்சிட்டு ஹீரோயின் அப்படியே ஹீரோவையே பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ அதை பார்த்துட்டு அங்கிருந்து நடந்து வரும்போது ரூம்குள்ள வரலாம், ஹீரோயினோட கேபின்குள்ள வரலாம்னு கரெக்டா வரும்போது ஒரு ஆள் வந்துருவாங்க. அதனால ஹீரோ என்ன பண்றாரு, அவரோட கையை வந்துட்டு அந்த கேபின் கண்ணாடியில் அப்படியே வைக்கிறாங்க. உள்ள பக்கம் வந்து ஹீரோயின் அவரோட கையை மேல ஹீரோயினோட கையை வைக்கிறாங்க. அங்கே கட் பண்ணா அடுத்த நாள்
நாள் கோர்ட்ல அந்த லாட்டரி ஜெயிச்சாரு இல்லையா, அவர் பக்கம் லாயர், அதாவது நமக்கு ஆப்போசிட் சைட் லாயர், அவர் என்ன பேசுறாங்கன்னா, என்னோட கட்சிக்காரர் வந்துட்டு அமௌண்ட் சரிசமமா 3 பங்கா பிரிச்சு கொடுக்கறதா சொல்லவே இல்ல. அப்படியே சொல்லியிருந்தாலும் ஒருத்தவங்க லாட்டரி வாங்குற அந்த ஒரு குஷியில விளையாட்டுக்கு பேசுற மாதிரி வேணா பேசியிருப்பாங்க. அது இவங்க இவ்வளவு சீரியஸா எடுத்துட்டு வந்து இங்க கேஸ் வரைக்கும் போட்டிருக்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, என்னோட கட்சிக்காரர் மட்டும் லாட்டரி வின் பண்ணல, அவரும் வந்துட்டு ஒரு அமௌண்ட் வின் பண்ணிருக்காரு, ஒரு 5000 ரூபாய் என்னமோ வின் பண்ணிருக்காரு அப்படின்ட்டு அவர் சொல்லவும், அந்த கிளைண்ட் இருக்காருல நம்ம கிளைண்ட், அவர் எழுந்திருச்சு 5000 ரூபாயில உங்களுக்கு ஒரு ஷேர் கொடுக்கணுமாடா, 5000 ரூபாய் 3 பிரிச்சு எவ்வளவுடா அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு போட்டிருக்கோம். நம்ம ஹீரோயின் பட்டுன்னு ஆன்சர் சொல்றாங்க எவ்வளவுன்னு. அதை பிரிச்சு அவங்க கொடுக்கலான்னு போகும்போது ஜட்ஜ் இருந்துட்டு என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க, சின்ன பிள்ளைத்தனமா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் சொல்லவும் மறுபடியும் ஆப்போசிட் சைட் லாயர் கண்டினியூ பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்க வந்துட்டு இவருக்கு ப்ராமிஸ் பண்ணதை எழுத்து மூலியமா, ஏதாவது டாக்குமெண்ட் மூலியமாவோ இல்ல வீடியோ ரெக்கார்டோ எதுவுமே பண்ணல, எந்த ஒரு எவிடன்ஸும் இல்ல. ஆனா இவர் சொன்னாருன்னு அவங்க சும்மா சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லும் போது நம்ம சீனியர் லாயர் எழுந்திருச்சுன்னுட்டு, உங்களுக்கு நம்ம வார்த்தையா சொன்னாலும் அதை காப்பாத்தலைன்னா அது சட்டப்படி குற்றம், அதனால நம்ம வாயில சொன்னாலும் சரி அதை வந்துட்டு நம்ம காப்பாத்தி தான் ஆகணும், அதுவும் ஒரு விட்னஸ் தான், அதுவும் ஒரு சாட்சி தான் அப்படின்னு சீனியர் லாயர் சொல்லுவோம். ஜட்ஜ் இருந்துட்டு நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா நமக்கு ஏதோ ஒரு எவிடன்ஸ் வேணும், ஏதோ ஒரு சாட்சி வேணும், ஏதோ ஒரு வீடியோ ரெக்கார்டோ ஆடியோ ரெக்கார்டோ வேணும் அப்படின்னு ஜட்ஜ் சொல்லி முடிக்கவும், கரெக்டா நமக்கு என்ன காட்டுறாங்கன்னா, ஹீரோ அப்பதான் கோர்ட் ரூம்குள்ள வராங்க. ஓடி வந்து ஹீரோயினுக்கு அதுல ஏதாவது இருந்தது, இன்னைக்கு வர முடியாம போயிடுச்சு, அதனால எங்களுக்கு வேற சாட்சியை அரேஞ்ச் பண்ணி கூட்டு வரதுக்கு எங்களுக்கு டைம் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஜட்ஜ் என்ன சொன்னாங்கன்னு நம்ம காட்டல. இப்ப அங்கே கட் பண்ணா கோர்ட் ரூமுக்கு வெளியில சீனியர்ல இருக்க கிளைண்ட் கூடயும் அவர் கூட இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் கூடயும் பேசுறாங்க. வேற ஏதாவது சாட்சி இருக்கா நேர்ல பார்த்தவங்க அந்த மாதிரி கேட்கும்போது, இன்னொருத்தர் வந்திருப்பார் இல்லையா அந்த குறுந்தாடிக்காரர், அவர் என்ன சொல்றாருன்னா, சாட்சி இல்லைன்னா பேசாம நாம ஏன் உருவாக்க கூடாதுன்னு சொல்லிட்டு காசு கொடுத்து உருவாக்கலாங்கிற மாதிரி பேசுறாங்க. அதை கேட்டு ஹீரோயின் கோவப்பட்டு காசெல்லாம் கொடுத்து பண்ணக்கூடாது, அதெல்லாம் சட்டப்படி தப்பு அப்படின்னு சொல்லவும், அந்த நம்ம கிளைண்ட் என்ன சொல்றாருன்னா, அந்த கேம்பிளிங் ஹவுஸ் தானே, அங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க, அங்க யாராவது கிட்ட விசாரிச்சா அவங்க நேர்ல பாத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த குறுந்தாடி அங்கிருந்து எப்படியோ சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப அங்கே கட் பண்ணா ஹீரோயின் அவங்களோட கேபின்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நைட் ஆயிடுச்சு போல. அப்ப ஹீரோயின் சடனா ஹீரோக்கு போன் பண்றாங்க. இந்த பக்கம் ஹீரோவை காட்டினா ஹீரோ புக்கு படிச்சுட்டு தூங்கிட்டாரு. போன் வந்துனே டக்குன்னு எழுந்திருச்சுறாரு. அப்ப ஹீரோயின் தான் தெரிஞ்சுனே மூஞ்சி எல்லாம் தொடச்சிட்டு தலையெல்லாம் சரி பண்ணிட்டு போன் அட்டன் பண்றாங்க. அட்டன் பண்ணி ஹீரோயின் சரி நான் வச்சிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்பதானே போன் பண்ண, அதுக்குள்ள ஏன் வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஹீரோயின் வந்துட்டு எனக்கு உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதனாலதான் கூப்பிட்டேன், பார்த்துட்டேன், அதனால நான் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ உனக்கு பார்க்கணும் அதனால பார்த்துட்டே வைக்கிற, ஆப்போசிட் சைடு இருக்கிற ஆளுக்கு நீ என்ன வேணும்னு கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் போன் வைக்கணும்னா எங்கிட்டயும் கேட்டுட்டு அப்புறம் நீ வை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோயின் வந்துட்டு போன் வச்சிடலாமான்னு கேட்கும். இல்ல கொஞ்ச நேரம் பேசலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோயின் சரின்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோ இருந்துட்டு ஏதாவது திமிங்கலத்தை பத்தியோ இல்ல வேற ஏதாவது பத்தி பேசணுமா இருந்ததுன்னா சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் என்ன பேசுறாங்கன்னா, அன்னைக்கு ஹீரோயினும் ஹீரோயின் ஃப்ரெண்டும் வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து ஒரு சில ஜோக் எல்லாம் சொல்லி சிரிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ஜோக் எல்லாம் வந்துட்டு அந்த கேள்வி எல்லாம் ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோ வந்துட்டு கரெக்டா பதில் சொல்லிடுறாங்க. இப்ப வந்துட்டு சரி உனக்கு வேலை செய்யறதுக்கு டைம் ஆயிடுச்சு, நீ போய் வேலை செய்ய அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு முதல்ல திமிங்கலம் தான் என் மைண்டுக்குள்ள அப்பப்போ வரும், ஆனா இப்போ திமிங்கலம் இல்லாம ஒரு மனுஷனோட ஒரு முகம் என் மைண்ட்ல அப்பப்போ ஞாபகம் வந்துட்டு போகிறதுனா அது நீதான், எனக்கு இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. இப்ப அவங்க சொல்லிட்டு அவங்க போனை வச்சுட்டாங்க. இப்ப அங்கே கட் பண்ணா அடுத்த நாள் கோர்ட்ல காட்டுறாங்க. கோர்ட்ல வந்து ஆப்போசிட் சைட்ல ஆயிரும் நம்ம சைட்ல ஆயிரும் மாத்தி மாத்தி கஜகஜன்னு பேசிப்பாங்க. அதெல்லாம் வேண்டாம், நம்ம ஸ்ட்ரெயிட்டா பாயிண்ட்டுக்குள்ள வரலாம். இப்ப வந்துட்டு சாட்சி சொல்றதுக்கு நம்ம ஹீரோயின் கிளைண்ட் கூட போயிருப்பாங்க இல்லையா கேம்பிளிங் நடக்கிற இடத்துக்கு, அப்ப கூட அங்க ஒரு பொண்ணு இருந்திருப்பாளே கிளைண்ட் போய் பேசியிருப்பாங்க, அந்த பொண்ணு இங்க சாட்சி சொல்றதுக்காக வந்திருக்கா. அவகிட்ட நம்ம சீனியர் லாயர் வந்து கேள்வி கேட்கறாங்க, நீங்க அங்கேதான் காஃபி எல்லாம் வித்துட்டு வேலை பாக்குறீங்களா அப்படின்னு கேட்கும். ஆமா அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கும் அப்புறம் இதுக்கு முன்னாடி சாட்சி சொல்ல வரதா இருந்ததுல ஒருத்தன் வராம போனாங்களே அவனுக்கும் உங்களுக்கும் என்ன சம்மதம் கேட்கும். நாங்க 2 பேரும் தான் சேர்ந்து அங்க காஃபி போடுறோம், நான் காஃபி செய்வேன், அவன் கொண்டு போய் டேபிளா வச்சுட்டு வருவான் அப்படின்னு சொல்றாங்க. சரி சம்பவம் நடந்த அன்னைக்கு அவரு வந்துட்டு உங்ககிட்ட ஏதாவது லாட்டரி டிக்கெட் பத்தி பேசினாரா இல்ல ஏதாவது கொண்டு போய் கொடுத்தாரா அப்படின்ட்டு அதை பத்தி கேட்கும். அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, ஆமா அவன் வந்துட்டு லாட்டரி டிக்கெட் 3 எடுத்துட்டு போய் டேபிள் நம்பர் 3க்கு கொண்டு போய் கொடுத்தான் அப்படின்னு சொல்லுவோம். டேபிள் நம்பர் 3 வந்துட்டு கிளைண்ட்டும் ஆப்பனண்ட்டும் உட்காந்து இருந்த டேபிள் தானே அப்படின்னு சீனியர் லாயர் கேட்கும். ஆமான்னு அந்த பொண்ணு சொல்லுது. இப்போ அதை பத்தி அவங்க 3 பிரிச்சுக்கிறது பத்தி ஏதாவது அந்த பையன் உங்ககிட்ட வந்து சொன்னானு கேட்கும். அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, ஆமா அந்த பையன் சிரிச்சுட்டே வந்து அதுல ஒருத்தனுக்கு வந்துட்டு லாட்டரியில வின் பண்ணிருக்கானாமா, வின் பண்ணவா வந்துட்டு 3 அதை பிரிச்சு எல்லாரும் ஈக்குவலா ஷேர் எடுத்துப்பாங்களாமா அப்படின்னு பேசினதா அவன் கிட்ட சொன்னான்னு சொல்றாங்க. அதை கேட்டோன்னு இந்த ஆப்பனண்ட் வந்துட்டு பிரைஸ் ஜெயிச்சார் இல்லையா, அவர் எழுந்துச்சுன்னுட்டு உனக்கும் அந்த கிளைண்ட்டுக்கும் தப்பான உறவு இருக்கு, அதனாலதான் நீ அவனுக்காக இந்த மாதிரிலாம் பேசுறேன்னு சொல்லிட்டு காத்துறான். இதை கேட்டு ஷாக்கான கிளைண்ட், என்னது எனக்கும் அவளுக்கும் தப்பான உறவு இருக்கா, ஏன் இப்படி வாய்க்குசம் போய் சொல்ற அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஜட்ஜ் அந்த பஞ்சாயத்தெல்லாம் பார்த்துட்டு அந்த பொண்ணு கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, நீ வந்துட்டு பொய்யா சாட்சி சொல்றியம்மா, உண்மையை சொல்லு, உனக்கும் அவருக்கும் ஏதாவது தப்பான உறவு இருக்கான்னு கேட்கும். இல்லவே இல்ல, எங்களுக்குள்ள எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிது. இப்ப அந்த கிளைண்ட் வந்துட்டு இப்போ சாட்சி சொல்ல வந்த அந்த பொண்ணுக்கு கையில அந்த குட்டி ஹார்ட் மாதிரி காட்டுறாங்க. இது வரை யாருமே கவனிக்கலாம், ஆனா நம்ம ஹீரோயின் கவனிச்சிடறாங்க. ஹீரோயின் லைட்டா ஷாக், நமக்கும் தான். இப்ப அங்கே கட் பண்ணா பையனை காட்டுறாங்க. லாயர் பையன் கம்ப்யூட்டர்ல ஹீரோயினோட போட்டோவையும் ஹீரோயினோட அம்மாவோட போட்டோவையும் வச்சு ஏதாவது பொருத்தம் இருக்கா ஒத்து போகுதான்னு பாத்துட்டு இருக்கான். பாத்துட்டு அவன் சிரிக்கிறான், இது குடிச்சிட்டானதான் நினைக்கிறேன். இப்ப அங்கே கட் பண்ணா ஹீரோயினோட அப்பாவை காட்டுறாங்க. அவர் வந்துட்டு அவங்க அம்மா கொடுத்துட்டு போன அந்த அப்ளிகேஷனை பாத்துக்கும் போது கரெக்டா இங்க ஹீரோயின் வந்துடுறாங்க. அப்ப அதை மறைச்சு வச்சுட்டு ஹீரோயின்
ஹீரோயின் கிட்ட வந்துட்டு ஏமா உனக்கு நான் ஏதாவது குறை வச்சிருக்கேனா இல்ல நான் ஏதாவது உனக்கு பண்ணணும்னு நினைக்கிறியான்னு கேட்கவும் மொட்டையா கேக்குறாங்க. ஹீரோயினுக்கு எதுவும் புரியல, எந்த மாதிரின்னு கேட்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா உனக்கு வந்துட்டு உனக்குன்னு தனியா ஒரு டாக்டர் அந்த மாதிரி ஏதாவது உன் கூடவே இருக்கிறதுக்குன்னு நான் வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்கும். ஹீரோயின் சொல்றாங்க நான் நினைச்சிருக்கேன்ப்பா, முதல்லலாம் நான் பிரச்சனைன்ட்டு எனக்கு புரியாம இருக்கிறப்ப, என் கூட இருக்கிறவங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியாம இருக்கிறப்ப, இல்ல ஏதாவது சத்தம் திடீர்னு நான் வேலை செய்யற இடத்துல இருந்து வரும்போது அதெல்லாம் எப்படி கையாளணும்னு எனக்கு தெரியாம இருந்தப்ப நான் நினைச்சிருக்கேன் என் கூடவே ஒரு எக்ஸ்பர்ட் இருந்தா அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நான் நினைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க அப்பா நீ இது ஏமா என்கிட்ட சொல்லல, சொல்லியிருந்தா நான் ஏதாவது பண்ணிருப்பேனே, என்னால அதெல்லாம் செஞ்சு தர முடியாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்கும். ஹீரோயின் தெரியலப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப சரிமா நீ போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப அங்கே கட் பண்ணா அடுத்த நாள் கோர்ட்ல காட்டுறாங்க. கோர்ட்ல வந்துட்டு தீர்ப்பு நம்ம கிளைண்ட்டுக்கு சாதகமா வந்திருக்கு, அதனால வந்து அந்த லாட்டரி காசுல 3 பங்கா பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இப்ப அந்த கிளைண்டோட ஒய்ஃப் சந்தோஷத்துல அழுகவே ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப கிளைண்ட் தான் வந்துட்டு இப்ப நீ அழுக கூடாதுமா, இப்ப நீ சந்தோஷமா இருக்கணும், இவ்வளவு நாள் எனக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப, எவ்வளவு எங்களுக்காக நீ தாங்கியிருப்ப, எவ்வளவு கஷ்டமான காலத்தெல்லாம் நீ கடந்து வந்திருக்க, இப்ப நீ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலா பேசி கட்டி பிடிச்சிக்கிறான். அங்கேயே கட் பண்ணா ஹீரோயின் அவங்களோட கேபின்ல இருக்காங்க. ஹீரோயினை பாக்குறதுக்காக அந்த கிளைண்ட் வந்திருக்கான். வந்துட்டு நம்ம கேஸ்ல ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்காக ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்குறான். ஹீரோயின் வந்துட்டு இல்ல நீங்க எங்களுக்கான ஃபீஸ் இந்த கம்பெனிக்கு கட்டிட்டீங்கல்ல அதுவே போதும், கிஃப்ட் எல்லாம் எங்களுக்கு நீ தனியா கொடுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க. இல்ல பரவாயில்லன்னு சொல்லுவோம். ஹீரோயின் வாங்கவே இல்ல. சரி நீங்க வாங்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், லைஃப் ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்கன்னு சொன்னால அவங்க செஞ்ச கிம்பம்ப்னு ஒரு டிஷ் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன், அவங்க சூப்பரா செய்வாங்க, இது சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டிஷ் தான் நம்ம ஹீரோயினுக்கு ஃபேவரட்டான டிஷ் இல்ல, அதனால ஹீரோயின் சரி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ அவர் என்ன கேட்கிறாருன்னா ஹீரோயின் கிட்ட கிளைண்ட் என்ன கேட்கிறாருன்னா, இப்போ ஒருத்த வந்துட்டு லாட்டரியில வின் பண்ணிருக்கான், அவன் வந்துட்டு ஒய்ஃப் கூட டிவோர்ஸ் வாங்கணும் அப்படின்னா அந்த லாட்டரியில வின் பண்ண அமௌண்ட் வந்துட்டு 2ஆ பிரிச்சு ஒய்ஃப் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்கும். ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா இல்ல சொத்து இருக்குன்னா தான் கல்யாணம் ஆனவங்க அதை 2ஆ பிரிச்சு சரி சமமான அமௌண்ட்டை ஒய்ஃப் கொடுக்கணும், இது வந்துட்டு ஒரு லக்கு மூலியமா கிடைச்ச அமௌண்ட் தான், அதனால இதை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி தேங்க்யூன்னு சொல்லிட்டு கிளைண்ட் அங்கிருந்து போயிடுறாங்க. ஹீரோயின் அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறாங்க இதுக்கு இந்த மாதிரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் இப்படி கேட்கறத பார்த்தா நமக்குமே தோணுது ஒருவேளை இவன் பொண்டாட்டி கழட்டி விட்டு அந்த ஹார்டின் காட்டின அந்த பொம்பளை கூட சேர்ந்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அங்கே கட் பண்ணா பொண்ணு வந்துட்டு அவங்களோட பாய் ஃப்ரெண்டா யாருன்னு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, ஒரு ஆள் கூட இப்ப பேசிருக்காங்களே அவங்க கிட்ட மெசேஜ் பண்ணி பேசிட்டு இருக்காங்க போல. அப்ப கரெக்டா ஹீரோயினும் ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயின் வந்துட்டு லாயர் பொண்ணு கிட்ட என்ன சொல்றாங்கன்னா எனக்கு ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், ஒரு கேஸ் இருக்கு, அதுல ஒரு சில டவுட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவோம். என்னால நேரடியா சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் போது சரி அப்போ இந்த உப்பு மிளகா அப்புறம் இந்த சோயா சாஸ் தான் வந்துட்டு அந்த கேரக்டர் நினைச்சிட்டு சொல்லுன்ட்டு லாயர் பொண்ணு எடுத்து வைக்கும். ஹீரோயின் இருந்துட்டு அவங்களுக்குள்ள இருந்தது இல்லையா அந்த சந்தேகம், அவங்க கூட கிளைண்ட் கேட்டுட்டு போனால இந்த மாதிரி டிவோர்ஸ் ஆன அமௌண்ட் கொடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்துட்டு சொல்றாங்க. இப்ப அங்கே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் வந்துட்டு இதெல்லாம் சொல்லலாம்னு சீனியர் லாயர் கிட்ட போய் சொல்லும் போது சீனியர் லாயர் வந்துட்டு நீ யாருமா, முதல்ல நீ யாரு, அந்த ஹீரோயின் எங்க, ரொம்ப நேர்மையா எல்லா சட்டத்தையும் கரெக்டா சொல்லிட்டு இந்த ஹீரோயின் எங்க, இப்ப நீ யார் புதுசா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஹீரோயின் இருந்துட்டு முழிக்கிறாங்க திருதுன்னு. சீனியர் லாயர் என்ன அர்த்தத்துல சொல்றாங்கன்னா ஹீரோயின் எப்பவுமே சட்டத்துப்படி நேர்மையா தான் இருப்பாங்க, இப்ப ஹீரோயின் வந்து அந்த கிளைண்டோட வைஃப் கிட்ட அவர் பண்ணதெல்லாம் போய் சொல்லலாம்னு சொல்றது சட்டத்துக்கு எதிரா இருக்கு, அந்த மாதிரி கிளைண்டோட சீக்ரெட்ஸ போயிட்டு அவங்க சம்பந்தப்பட்டவங்க கிட்ட கூட வெளியில சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதனாலதான் சீனியர் லாயர் ஹீரோயின் கிட்ட அப்படி கேக்குறாங்க. இப்ப ஹீரோயினுக்கு டக்குன்னு ஒரு ஐடியா வருது. என்ன சொல்றாங்கன்னா நான் அவங்க கடைக்கு போய் அந்த கிம்பப் ஹீரோயினோட ஃபேவரட் ஃபுட் இருக்குல்ல சாப்பிட போவேன், அங்க நான் லாயரா போக மாட்டேன், அப்ப நான் எல்லாமே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்கிருந்து ஓடிடுறாங்க. அப்ப சீனியர் லாயர் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறாரு அப்படி எதுக்கு நீங்க வந்து என்கிட்ட கேட்கணும், நீதான் ஏற்கனவே முடிவு எடுத்துட்டியா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. இப்ப அங்கே கட் பண்ணா ஹீரோயினும் ஹீரோவும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. போற வழியில வீட்டுக்கிட்ட போயிட்டாங்க. அப்போ எதையோ பாத்திரத்தை போட்டு உடைக்கிற மாதிரி பயங்கர சவுண்ட் வருது. அந்த சவுண்ட் வந்து ஹீரோயின் பேக்ல இருந்து அவங்க எப்பவுமே போடுவாங்களா ஹெட்போன், அதை எடுத்து கழுத்துல மாட்டிக்கிறாங்க. எப்ப வேணாலும் இது தேவைப்படுங்கிற அர்த்தத்துல. இப்போ என்னன்னு நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கடையில எட்டி பார்த்தா அந்த கிளைண்ட் வந்துட்டு அவங்க கடையில இருக்கிற எல்லா பொருளையும் கீழே தள்ளி போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க. என்னால இதுக்கு மேல முடியாதுன்னு உடைச்சிட்டு அங்கிருந்து வெளில போயிடுறாங்க. ஹீரோயின் ஹீரோவே கண்டிக்ட மாதிரி தெரியல. இப்ப அங்கிருந்து அவங்க கொஞ்சம் தூரம் போன உடனே அந்த சாட்சி சொல்ல ஒரு பொண்ணு வந்தாலும் அந்த கேம்பிளிங் அந்த ஏரியால இருந்து ஒரு பொண்ணு கூப்பிட்டு வந்தாங்களா அந்த பொண்ணு கூட நல்லா டைட்டா கட்டி பிடிச்சிட்டு அவங்க 2 பேர் நடந்து போறாங்க. அந்த பொண்ணு ஹீரோயினும் பார்த்த மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. இப்போ ஹீரோயினும் ஹீரோவும் அந்த கடைக்குள்ள போயிட்டு இங்க சாப்பாடு நல்லா இருந்தது அதனால சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வந்தோம், ஆனா வரும்போதுதான் உங்களுக்குள்ள பிரச்சனை போயிட்டு இருந்ததுங்கிற மாதிரி ஹீரோ சொல்லும் போது அந்த லேடி வைஃப் என்ன சொல்றாங்கன்னா நீங்க ஹன்படா லா ஃபார்ம்ல இருந்து வர லாயர்ஸ் தானே, சரி இங்க பிரச்சனை போயிட்டு இருக்கு, காசு வந்தோடனே எப்படி ஒரு மனுஷனால இப்படி மாற முடியும்னு தெரியல, அவர் ஏழையா நாங்க ஏழையா இருந்தப்ப கூட என்ன அக்கறையா தான் பாத்துருந்தாரு, ஆனா காசு வந்தோடனே ஆளே மாறிட்டாரு அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் இருந்துட்டு இங்க நாங்க சாப்பிட தான் வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி நான் சமைக்கிற கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோயின் அங்க போய் உட்காந்துட்டாங்க, சேர்ல உட்காந்துக்கிறாங்க, வெயிட் பண்றாங்க. அப்ப வந்துட்டு அங்க இருக்கிற உப்பு மிளகு அப்புறம் சாஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு எந்த விஷயத்த சொல்ல வந்தவங்களோ அதை அவங்க கேட்கற மாதிரி சத்தமா பேசிட்டு இருக்கும் போது அந்த லேடி வந்து என்ன சொல்றாங்கன்னா நீங்க என் ஹஸ்பண்ட பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தோணுது, அவர் இங்க இந்த மாதிரிலாம் நடந்துட்டு போனதை வச்சு நீங்க அவரை பத்தி தப்பா நினைக்காதீங்க, அவர் என்னதான் என்ன அடிச்சுட்டு போனா திட்டிட்டு போனாலும் வந்து என்கிட்ட நல்லா பேசுவாரு, அவரை பத்தி எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்களே பாத்திருப்பீங்கல்ல கோர்ட்ல நான் அன்னைக்கு அழுதப்ப கூட என்ன கட்டி பிடிச்சு சத்தியம் பண்ணாரு, இனிமேல் நீயும் குழந்தைங்களும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு சத்தியம் பண்ணாரு அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோயின் மறுபடியும் அந்த உப்பு மிளக வச்சு சொல்லிட்டு இருந்த கதையை கண்டினியூ பண்றாங்க.
பண்றாங்க. அப்படி சத்தியம் பண்ணிருக்காங்களாமான்ட்டு ஹீரோ வந்துட்டு அவரும் அந்த மிளகு கதையவே சொல்லும் போது ஹீரோயின் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, அந்த மாதிரி சொல்லியிருக்காருன்னா அதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் வேணும், ஏதாவது வீடியோ ரெக்கார்டோ ஆடியோ ரெக்கார்டோ இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த வைஃப் என்ன சொல்றாங்கன்னா, ஹஸ்பண்ட் வைஃப்குள்ள எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் மறுபடியும் ஹீரோ என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வரலாம் அந்த மாதிரி ரெக்கார்டு எதுவுமே இல்லைனாலும் இனிமேலாவது நம்ம உருவாக்கணும், அவர்கிட்ட கேட்கணும், அப்ப அவர் என்ன சொல்றாரோ அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும், அப்பதான் அவர் டிவோர்ஸே பண்ணிட்டு போனாலும் இதுல இருந்து நம்மளால ஷேர் வாங்க முடியும்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. இப்ப அங்கே கட் பண்ணா லாயர் பொண்ணு இப்ப ரீசெண்டா ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சது இல்லையா, அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப அவன் நல்லா மானி தேனே நல்லா பேசுறான், எனக்கு கூட இப்போ லாட்டரி சீட் எல்லாம் கிடைச்சது, அது நீதான் அப்படிலாம் பேசிட்டு இருக்கும்போது பொண்ணு நல்லா இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்கல்ல, யார்தான் இம்ப்ரெஸ் ஆக மாட்டாங்க, அப்படிலாம் பேசிட்டு இருக்கான். இப்ப வந்துட்டு நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன், நான் அந்த பக்கம் போகவும் அந்த சீட்டுக்கு இன்னொரு பொண்ணு வந்து உட்காந்து என்ன சொல்றேன்னா, நீ டாக்டரா அப்படின்னு கேட்கும். நீங்க யாருன்னு சொல்லிட்டு லாயர் பொண்ணு கேட்கறாங்க. நீ ஏதாவது இந்த கவர்மெண்ட் வேலையில் இருக்கிற நல்லா சம்பாதிக்கிற வேலையில் இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வரைக்கும் நீங்க வெளில போனதுக்கு அவன் தானே செலவு பண்ணிருப்பான், இதெல்லாம் வேண்டாம், ஆபீஸ்க்கு நான் பாக்கணும்னு சொல்லிட்டு வந்து நின்றுப்பானே, அப்ப கூட ஒரு பொக்கேவை கையில கொடுத்துருப்பா, அதுக்கான அர்த்தத்தை கூட சொல்லிருப்பானே, கூடவே வந்துட்டு மூலிகை தண்ணின்னு சொல்லிட்டு எல்லாமே கலந்துருக்கு, இது குடிக்கிறது ரொம்ப நல்லது உடம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொடுத்துருப்பானே அப்படின்னு சொல்லவும் லாயர் பொண்ணு இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்கும். ஏன்னா இதெல்லாம் அவன் எனக்கும் கொடுத்தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இப்ப அவன் நல்லா செலவு பண்ணுவான், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொல்லுவான் தெரியுமா, என் பர்ஸை நான் தொலைச்சிட்டேன், எங்க அப்பாவுக்கு ஆபரேஷன் பண்ணும் அப்படி இப்படின்னு பொண்ணுங்கிட்ட இருந்து பணத்தை கறக்க ஆரம்பிப்பான், அவனோட வேலையே இதுதான் அப்படின்னு சொல்லவும் அவன் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துடுறான். யாரு இப்ப ஏமாத்தினான்ல அவன் சட்டையை பிடிச்சி இப்ப வந்த பொண்ணு சண்டை போட்டிருக்கான், என் காசை திருப்பி கொடுறான்னு. அப்ப லாயர் பொண்ணு போய் அங்க பார்ல அந்த சரக்கு எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட போய் இங்க இருக்கிறதுலயே காஸ்ட்லியான சரக்கு ஒண்ணு எடு, அவன் காசு கொடுத்துருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து சரக்கை வாங்கிட்டு போகத்துல சரக்கு அடிச்சுட்டு அங்க இருந்து போறாங்க. இப்ப அங்கே கட் பண்ணா அடுத்த நாள் அந்த வைஃப் இருக்காங்களா, கிளைண்டோட வைஃப், அவங்க வந்துட்டு நம்ம சீனியர் லாயரையும் ஹீரோயினையும் பார்க்க வந்திருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, எப்படி ஒருத்தனால இவ்வளவு சீக்கிரம் மாற முடியும், என்கிட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் உன்னையும் குழந்தைங்களையும் நல்லா பாத்துப்பேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தான், என்னடா என்கிட்ட டைவர்ஸ் வேணும்னு கேக்குறான், வீட்டுல இருக்கிற சாமான் எல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறான், கடைக்கு வந்து என்னால சரியா வேலையை கூட பார்க்க விடாம அது இதுன்னு உடைக்கிறான், 2 நாளைக்கு முன்னாடி அதை தட்டி கேட்க போன என் பெரிய பையனையும் அடிச்சுட்டான், அவனோட குழந்தையவே அவன் அடிச்சுட்டான், இதுக்கு மேல என்னால அவன் கூட வாழ முடியாது, எனக்கும் அவன்கிட்ட இருந்து டைவர்ஸ் வேணும், இவ்வளவு நாள் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசுலதான் என் குழந்தைங்களை நான் வளர்த்தேன், அவன் எதுவுமே பண்ணல, சூதாடிக்கிட்டு மட்டும்தான் இருந்தான், இப்போ அவனுக்கு வந்திருக்கிற அந்த அமௌண்ட்ல எனக்கும் ஷேர் வேணும், அதனால நீங்க அன்னைக்கு சொன்ன மாதிரி நான் எவிடன்ஸ் உருவாக்க ஆரம்பிச்சிட்டேன், அந்த ப்ராசஸ்ல தான் இப்ப இருக்கேன்னு சொன்னோம். சீனியர்ல ஒண்ணுமே புரியல, எவிடன்ஸ் இவங்க சொன்னாங்களா அப்படின்னு கேட்கவும் ஹீரோயின் திருன்னு முழிக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட அவன் வைஃப் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல வேற ஒரு லாயர் வந்தாங்க, அவங்க எனக்கு இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. இப்போ வந்துட்டு சீனியர் லாயர் என்ன சொல்றாருன்னா, எங்களால இந்த கேஸ் எடுத்துக்க முடியாது, ஏன்னா உங்க ஹஸ்பண்ட் தான் எங்களோட முதல் கிளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணா உங்களுக்கு வேற ஒரு லாயரை சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வைஃப் இருந்துட்டு, அது சரிங்க, ஆனா இப்ப நான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்கவும், என்னோட ஒப்பீனியன் படி பார்த்தா நீங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்பனா அவங்கள வைஃபை வீட்டுல விடுறதுக்காக ஹீரோயினும் ஹீரோவும் கார்ல வந்து இறங்கி போயிட்டு இருப்பாங்க. அப்ப வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க இங்க உங்க கடைக்கு சாப்பிட தான் வந்தோம் அப்படின்ட்டு பேசிட்டே போயிட்டு இருக்கும் போது கிராஸ் பண்றதுக்காக நின்றுட்டு இருப்பாங்க. ஆப்போசிட் சைட்ல அந்த கிளைண்ட் வாங்கணும்னு சொன்ன கார் நிக்கும். யாருன்னு பார்த்தா உள்ள அவன் தான் இறங்கி வருவான். வந்துட்டு, ஓ நீ லாயர் எல்லாம் பாத்துட்டியா, அதனாலதான் டைவர்ஸ்ல கையெழுத்து போட மாட்டேங்கிறான்னு பேசிட்டு இருப்பான். நம்ம இப்போதைக்கு இவன் கிட்ட பேச வேணாம், நம்ம காருக்கே போயிடலாம்னு ஹீரோ சொல்லவும் எல்லாரும் காருக்கு போகும்போது அவன் வண்டி வருதா என்னன்னு பார்க்காம அவனோட கார்ல ஏறி ரோட்ல அப்படியே சருன்னு வருவான். அப்போ ஆப்போசிட்ல வந்த லாரி வந்துட்டு அப்படியே அவனை இடிச்சிரும். எல்லாமே அங்கிருந்து அவங்களோட வைஃப், ஹீரோயின், ஹீரோ எல்லாம் பார்த்துட்டே தான் இருக்காங்க. அப்போ அவங்களோட வைஃப் வந்துட்டு அங்கே போய் பார்த்துட்டு அழுகுறாங்க. நான் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்றேன், ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்றேன்னு அழுகுறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோ இங்க ஓடி வந்து வைஃபை சமாதானப்படுத்திட்டு இருக்கும்போது அந்த பக்கம் ஹீரோயினை காட்டினா, ஹீரோயின் இதெல்லாம் பார்த்து அந்த சூழ்நிலையை பார்த்து அவங்க பயந்துட்டு தலையே அடிச்சுக்கிறாங்க, அழுதுகிட்டே அந்த பதட்டமாயிட்டு. அதுக்கப்புறம் அங்கிருந்து ஹீரோ ஓடி வந்து ஹீரோயினை பின்னால இருந்து அணைச்சுக்கிட்டு சரி ஒன்னும் இல்லன்னு சமாதானப்படுத்தும் போது ஹீரோயின் அழுதுட்டு இன்னும் டைட்டான்னு சொல்லுவோம். ஹீரோ நல்லா இருக்குமா அணைச்சுக்கிறாங்க. இப்ப அங்கே கட் பண்ணா ஹீரோயினை வீட்டுல வர்றதுக்கு ஹீரோயின் கூட ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு என்னையும் சீனியர் லாயரும் பாக்குறதுக்கு அந்த வைஃப் வந்திருந்தாங்க. அவங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஹஸ்பண்ட் இறந்துட்டதுனால அவருக்கு வந்து அந்த லாட்டரி பணம் மொத்தமும் இப்ப அவங்க வைஃப்க்கு தான் போக போகுது. அது மட்டும் இல்லாம இன்னும் 300 மில்லியன் அமௌண்ட் வந்துட்டு அவரோட லைஃப் இன்சூரன்ஸும் அவங்க வைஃபுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லவும் ஹீரோ வந்துட்டு கெட்டதுலயும் ஒரு நல்லதுதான் விடு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு காலையில நான் பதட்டமா இருக்கும்போது நீ என்ன பின்னால இருந்து கட்டி பிடிச்சது என் பதட்டத்தை குறைச்சது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஆட்டிசம் இருக்கிறவங்களுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ தான் அதை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஆட்டிசம் இருக்கிறவங்க பதட்டமாகும் போது அவங்க உடம்பு ரொம்ப வீக் ஆயிடும், அப்போ ஒருத்தர் பின்னால இருந்து கட்டி பிடிச்சா அவங்களை அந்த பதட்டத்துல இருந்து அது குறைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரான்ஸ்ல இந்த மாதிரி ஆட்டிசம் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலா ஒரு சேரே இருக்கு, ஹக் சேர்னு ஒண்ணு இருக்கு. என்ன பண்ணும்னா, அவங்க பதட்டமா இருக்கும்போது உட்காரும் போது அந்த சேர்ல உட்காரும் போது அவங்களை கட்டி பிடிச்சிக்கும். அது எந்த அளவுக்கு கட்டி பிடிக்கணும்னு கண்ட்ரோல் பண்ண ரிமோட் கூட இருக்கு அப்படின்னு சொல்லவும், பொரியல் அது எங்க கிடைக்கும், எங்க வாங்க முடியும்னு கேக்குறாங்க. ஹீரோ இருந்துட்டு, உனக்கு அது கண்டிப்பா வாங்கணுமா, உனக்கு தான் கட்டி பிடிக்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் வெக்கத்துல சிரிக்கிறாங்க. அப்ப ஹீரோ ஸ்லோவா ஹீரோயின் கிட்ட வந்து கிஸ் பண்றாங்க. இந்த கூத்தெல்லாம் ஹீரோயின் வீட்டுக்கு வெளியில தான் நடந்துட்டு இருக்கு. அதனால மேல அவங்க அப்பா ஏதோ குப்பை போறதுக்கு வெளில வரும்போது இதெல்லாம் பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப அங்கே கட் பண்ணா நமக்கு இன்னொரு ஷாக் என்னன்னா, லாயர் பையன் வந்துட்டு ஆப்பனன்ட் சி, அதாவது ஹீரோயினோட அம்மா
அம்மாவை பார்க்க வந்திருக்காங்க. வந்துட்டு என்ன சொல்றான்னா, நான் இங்க வேலை செய்யணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோயின் அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இதை பத்தி நீங்க HR கிட்ட தான் பேசணும், ஏன் பேசுறீங்க, அடுத்த வருஷம் வந்து அப்ளை பண்ணுங்க, இந்த வருஷம் வேக்கன்ட் இல்ல, உங்க பேரை வேணா நான் ஞாபகம் வச்சுக்கிறேன், டைரியில எழுத போகும்போது நான் உங்க பொண்ணு கூட தான் வேலை செய்யறேன் ஹண்ட்ரடால அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க 2 வருஷம் காலேஜ் படிக்கும் போது பிரேக் எடுத்திருக்கீங்க, ஆனா அதுக்கப்புறம் நீங்க எங்கேயும் ஃபாரின்ல போய் படிச்ச மாதிரி ரெக்கார்டே இல்ல, ஆனா அந்த வருஷம் தான் ஹீரோயின் பிறந்திருக்காங்க, எனக்கு எல்லாமே தெரியும், அதனாலதான் நான் இங்க வந்து வேலை செய்யலான் இருக்கேன், சீக்ரெட்ஸ் எல்லாம் யாரோட சீக்ரெட்ஸ் தெரியுமோ அவங்க கூடவே வேலை செஞ்சா அது எனக்கு பலமாவும் இருக்கும், ஒரு ஆயுதமாவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்துட்டு ஹீரோயின் அம்மா என்ன சொல்றாங்கன்னா, சீக்ரெட்ஸ் தெரிஞ்சிருந்தா மட்டும் பத்தாது, நீ அதுக்கு தகுதியானவனா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நான் தகுதியானவன் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எனக்கு அது காட்டு, நீ எந்த அளவுக்கு தகுதியானவங்கிறத நான் பாக்கணும்னு சொன்னதுக்கு என்ன செய்யணும்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நீ ஹீரோயின் கூட தான் வேலை பாக்குறேன்னு சொன்ன இல்லையா, அவ வந்துட்டு அங்க வேலை செய்யக்கூடாது, அவளா வேலை விட்டு போவாளா இல்ல அவளை வேலையை விட்டு அனுப்புவாங்களான்னு எனக்கு தெரியாது, ஆனா அவங்க வேலை செய்யக்கூடாதுன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. எனக்கு கேட்கவும் அது உனக்கு தேவையில்லைன்னு ஹீரோயின் அம்மா சொல்றாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்ல எபிசோட முடிச்சிட்டாங்க. சரி, அடுத்த எபிசோட்ல நாளைக்கு பார்க்கலாம். பாய்.